ஃப்ரெஷ்லி துருவின இந்த மாதிரி தேங்காய் பூவை பார்க்குறப்ப, அதுவும் நல்லா ஒயிட்டாக இருக்கிறத பார்க்குறப்ப என்ன தோணுது, சூப்பராக ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு தோணுதா? கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ 1 கப் ரவா எடுத்துக்கோங்க, அது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பூவும் எடுத்துகிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்காய் பூ நம்ம எதுக்கு ரோஸ்ட் பண்ணுறோன்னா, நல்லா ஒரு அரோமா கிடைக்கும் அந்த ஸ்வீட்டில். ஸோ அதுக்காக தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் 1 கப் சுகர் எடுத்துக்கோங்க, அதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சுகர் சிரப் மாதிரி லைட்டாக அப்படியே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுகர் சிரப்பில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ரவா அண்டு தேங்காய் பூ ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ளேயே நல்லா ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். அந்த டைமில் சூப்பராக நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூனை எடுத்துக்கிட்டு செம்மையாக அப்படியே நெய்யை ஊற்றுங்க. கமகமன்னு செம்மையாக மணக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன, நல்லா ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை சமப்படுத்திக்கோங்க. சமப்படுத்திட்டு லைட்டாக ஆற விட்டுட்டு பீஸ் போட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா யூ வில் தேங்க் மீ, அந்த அளவுக்கு அடிப்பொலியாக இருக்கும். ஸோ இப்போ ஆனுவல் லீவ்ஸ்லாம் வருது. ஸோ கண்டிப்பாக கிட்ஸு ஸ்நாக்ஸ்ன்னு வாங்க, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆனால் ஸ்நாக்கோட பேர் சொல்லி